ரங்கநாதனே. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எப்போனாலும் வரலாம். இப்போலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. என்ன மாதிரி நேரம்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் தான் கோயிலுக்கு வரலான்னு சொல்லி மலையை ஏறலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்படி 3 நாள் இருக்கிறது 1 நாள் ஆகலாம், அப்படி அப்புறம் 1 மணி நேரம் ஆகலாம். இவ்வளோதான் உங்களுக்கு டைமு, அப்புறம் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆலங்குளம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மலை கோயிலுக்கு வந்துடுங்க. ஏன்னா அப்படி ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறையா சட்டங்கள் போடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 9:30க்கு வந்தீங்கன்னா மான்களை அதிகமாக பார்க்கலாம். என்னடா 9:30ன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? 9:30 கரெக்டாக சாப்பாடு வைப்பாங்க மானுக்கு. அந்த டைமிங்க்கு கரெக்டாக மான் வந்துடும். மான்கள், மயில் எல்லாம் நிறையா பார்க்கலாம். ஆனால் ஒரு அடர்ந்த காடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, படிக்கட்டு எதுவுமே கிடையாது, அப்படியே நம்ம போகலாம். இதில் பாருங்களேன், இந்த சைடில் தடுப்பு எதுவுமே கிடையாது. இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, நம்ம பாட்டு இப்படி காட்டுக்குள்ளேயும் போகலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க கோயில் தான். கடையை சொல்லி போனால் மேலே அன்னதானமாக சாப்பாடு இருக்கும், மேலேயும் சாப்பாடு இருக்கும், கீழே சாப்பாடு இருக்கும். வேறு இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா இந்த மாதிரி அரிய வகையான பூச்சிகளையும் பார்க்கலாம். படியே இருக்காதுங்க, அதுதான் மிகப்பெரியது. நம்ம ரியலாகவே ஒரு மலைக்குள்ள ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையான மலை தான். இருக்க வியூவை பாருங்களேன். நான் ஊர்லலாம் இருக்கும்போது என்னோட மெயின் ரொட்டீன் என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். காலையில் இருந்து இங்கே மலை ஏறினா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வேறு அதில் என்ன இருக்குது? இப்போ அதிகமாக உள்ளூர்காரங்க மட்டும்தான் இதில் அந்த கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க. அதனாலே ஃபாரஸ்ட்டுக்காரங்க மேக்ஸிமம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காலையில் உள்ளூர்காரங்க வாக்கிங் வரலாம் கோயிலுக்கு. அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த நாட்களுக்கு தவிர்த்தும் மற்ற நாட்களும் வரலாம். உள்ளூர் மக்களுக்கு மட்டும் அலோடு, அதர்வைஸ் நாட் அலோடு. பைப் போகுது, ஒன்று கீழே இருந்து மேலே தண்ணி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டாக ஃபாரஸ்ட் உள்ளே இருக்கு. சீரியஸ்லிங்க, ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்குது, மன அமைதியாக இருக்கும். நம்ம உள்ளூர்லேயே இவ்வளோ பெரிய இடத்த விட்டு நம்ம வெளியில் ஒவ்வொரு பக்கமாக சுற்றி அலையிறோம். ஒன்று என்ன, ரொம்ப வயசான ஆட்கள் ஏறிக்கிட முடியாது, ஏன்னா படிக்கட்டு இருந்தால் கூட முடியாது, வந்துடும். ஓகே, வரணும்னு நினச்சா எப்படினாலும் வரலாங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கோயில் நல்லா கட்டியிருப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இங்கே படியும் கரெக்டாக இல்லாமல், ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எதுவும் பிளாஸ்டிக் எதுவும் உள்ள கொண்டு வராதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் மக்கள் மட்டுமே வந்துட்டு இருந்தாலே இந்த இடம் அப்படியே இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா
வெளியிலேருந்து வரவங்க இது ஜாலிக்காண்டி வாங்க சும்மா உள்ளே போகும் போ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்படி யாரும் உள்ளூர் மக்கள் யாரும் பண்ணது கிடையாது. இது உள்ளே போய் சும்மா ட்ரை பண்ணுவோம் போட்டு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் விஷப்பூச்சிகளும் இருக்கும்,